இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு கர்த்தருடைய மகிழ்ச்சியை உங்கள் பலன். த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். வசனம் நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். பாருங்க, இந்த வசனத்தில் தமிழ் பைபிளில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் டிபிடியில் மற்ற மொழியாக்கத்தில் இதே நீங்கள் இங்கிலீஷில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்கள் பலன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மளால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது மனிதனால். ஏன்னா அதுதான் மனிதன். பாருங்க, அவனால் முடியாததை தேவன் முடிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு கர்த்தருடைய மகிழ்ச்சியே உங்கள் பலன். அப்போ அவரு உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த மகிழ்ச்சியான காரியம்தான் நமது பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்னணி பார்ப்போமானால், நெகேமியா பார்த்தீங்கன்னா எருசலேமில் இடிந்த அந்த மதில்களை மீண்டும் கட்டி முடித்த பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, மக்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மக்களுக்கு வாசித்து காட்டுகிறார்கள். அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தேவனுடைய வார்த்தை கேட்டபோது பாருங்க, அவங்களுடைய பாவங்கள், அவங்க தேவனிடமிருந்து விலகி வாழ்ந்த அந்த வாழ்க்கை, அதெல்லாம் உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இந்த நெகேமியாவும் எஸ்ராவும் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் அழாதீங்க, இன்று கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், இன்றைக்கி நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, கர்த்தருடைய சந்தோஷமே உங்கள் பலன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் குற்ற உணர்வில் நீங்கள் வாழ வேண்டாம். இல்லை, தேவன் உங்களை தள்ளிவிடலை, அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு, அவருடைய ஜனமாக ஏற்றுக்கொண்டாரு. பாருங்க, இன்றைக்கு கூட நமக்கு கூட பாருங்க, இந்த வார்த்தை நம்மோட பேசுகிறது. நம்ம கடந்த காலத்தை குறித்து இல்லை, நம்மளுடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் குறித்து நிறைய தாட்ஸ் இருக்கும் பாருங்க. அதுவும் எப்படிப்பட்ட தாட்ஸ் அப்படின்னா, கெட்ட காரியங்கள் நிறைய பதிஞ்சிருக்கும் நம்ம மனதில். அப்போ இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நமக்குள்ளாக பயம், நமக்குள்ளாக குற்ற உணர்வு, நமக்குள்ளாக ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் எல்லாம் வருது. இதுக்கு காரணம் நம்ம மனது. பாருங்க, இந்த பொல்லாங்கன், இந்த பிசாசு நம்மளுடைய பலத்தை திருட விரும்புகிறான். அப்போ அதை தான் பாருங்க, அவன் என்ன செய்வானா, நம்ம சந்தோஷத்தை அவன் திருட முயற்சிப்பான் பாருங்க. ஆனால் நம்ம தேவனுடைய அன்பிலும் அவருடைய கிருபையிலும் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு விசுவாசி எந்த சூழ்நிலையிலும் அவன் பலவீனம் அடைய மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ இங்க சொல்றாரு நெகேமியா, நீங்க போய் சிறந்த உணவை, கொழுப்பானதை சாப்பிட்டு நல்ல இனிப்பான பலகாரங்களை சாப்பிடுங்க. ஆயத்தம் இல்லாதவங்களுக்கு போய் பங்கு கொடுங்க, அவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. அவங்க இன்னைக்கு நல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்தமான நாள், இன்னைக்கு நம்ம துக்கப்படக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு கர்த்தருடைய மகிழ்ச்சியே, கர்த்தருடைய அந்த சந்தோஷமே நமக்கு பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை குறித்து கர்த்தர் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது உங்களுக்குள்ளாக ஒரு விடுதலை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு மனிதனால் பாருங்க, அவன் சூழ்நிலைகள், அவனுடைய உணர்வுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனை அழுத்தும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிழ்ச்சியே நமது பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உங்களை பற்றி மகிழ்ச்சி அடைகிறார் என்ற அந்த உண்மையை நீங்கள் அறிவீர்களானால் பாருங்க, அந்த மகிழ்ச்சியை உங்களுக்குள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த பலத்தை உண்டாக்குகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. பாருங்க, பிலிப்பியர் 4:4 கூட நம்ம பார்க்க முடியும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் மகிழ்ச்சியுடன், கொண்டாட்டத்துடன், உற்சாகமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சி பொங்கி பெருகட்டுமா. ஏன்னா நம்ம எல்லோரும் அபிஷேகம் செய்யப்பட்டவருடன், கிறிஸ்துவுடன் இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 16:11 கூட பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் ஜீவனை குறித்து தொடர்ச்சியான அந்த வெளிப்பாட்டை குறித்து இங்க பார்க்கிறோம். பாருங்க, அப்போ தாவீது சொல்றாரு, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆண்டவரே. அப்போ உங்களுடைய சமூகத்தை நான் தேடுகிறேன், உங்க
சமூகத்தில் ஒரு பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம், இந்த உலகம் கொடுக்கிற ஆனந்தம் அல்ல, இது பரிபூர்ணம் ஆனந்தம். இந்த ஆனந்தம் எங்க இருக்குன்னா உங்க சமூகத்துல இருக்குது. ஆண்டவரே, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். அப்பா, நான் உங்களுடைய சமூகத்தை நான் தேடுகிறேன், வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. யோவான் 15:11 கூட நம்ம பார்க்க முடியும். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் அனுபவிக்கும் அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி உங்கள் இருதயங்களை மிகுந்த சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டும் என்பதே நான் இது உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய சித்தம் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இந்த வசனத்தெல்லாம் மெடிடேட் பண்ணுங்க. இல்லை, கர்த்தர் அற்புதமாய் சொல்லுகிறார். அவருடைய சந்தோஷம் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று, நம்ம இருதயத்தில் அது மிகுதியாய் நிரம்ப வேண்டும் என்று பாருங்க அவருடைய நோக்கமாக இருக்கிறதா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவனுடைய அந்த மகிழ்ச்சி ஒரு உணர்ச்சி அல்ல, அது நம்மளுடைய புதிய அடையாளத்தின் கனி. ஹல்லேலூயா. அப்போ நம் தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமானாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணரும் பொழுது எந்த போராட்டமும் சரி, நம்ம எதிர்கொள்ளும் அந்த ஆவிக்குரிய பலன் இன்றைக்கு நமக்குள் எழுகிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, கர்த்தருடைய மகிழ்ச்சியை நமது பலனாய் இருக்கிறது. ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் விசுவாசத்தோடு பிரகடனம் பண்ணுகிறோம், இந்த நாள் எங்களுடைய ஆண்டவருடைய பரிசுத்தமான நாள். நாங்கள் கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. நீ எங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த தேவனின் பலனை வைத்துக்கொண்டு அதை நாங்கள் மேற்கொள்வோம் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏன்னா நாங்கள் கிறிஸ்து இயேசுவில் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அந்த நீதியை இலவசமாய் பெற்றிருக்கிறோம்ப்பா. அன்றைய நாங்கள் கவலையை நாங்கள் நிராகரிக்கிறோம் அன்றைய, எங்கள் தோல்விகளை நிராகரிக்கிறோம், எங்கள் குற்ற உணர்வுகளை நிராகரிக்கிறோம், எங்கள் பாவ சிந்தனைகளை நிராகரிக்கிறோம், நாங்கள் அழுவதை நிராகரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் கர்த்தரில் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று. ஏனென்றால் கர்த்தருடைய மகிழ்ச்சி எங்கள் பலனாக இருக்குது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.